அனைவருக்கும் வணக்கம். 2025 குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், பொது அறிவுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி டெஸ்ட் 1 நம்ம முடிச்சாச்சு. அதற்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். டெஸ்ட் 2க்கான கொஸ்டின் பேப்பரும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் 2க்கான கொஸ்டின் பேப்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு எழுதுவதற்கும் உங்களுக்கு டெஸ்ட் பற்றி எதனா அப்டேட் தெரிவதற்கும் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த தகவலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் சொல்லுவோம். நாங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப எங்களுக்கு முக்கியங்க. அதனால் நீங்கள் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்ட் 2க்கான சிலபஸ் என்னென்னு பாருங்கள். டெஸ்ட் 2க்கான சிலபஸ்: ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். டெஸ்ட் 2க்கான கொஸ்டின்ஸ் இதிலிருந்து தான் கேட்கப்பட்டுள்ளது. முதல் கேள்வி: பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1. அடிப்படை உரிமைகளை பற்றி பகுதி 3 பிரிவு 12 36 வரை கூறுகிறது. பகுதி 3 பிரிவு 12 36 வரை கூறுகிறது. இது அடிப்படை உரிமைகளை பற்றி. இது சரியான சரி. இரண்டாவது கூற்று பாருங்க. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி தீர்வு காண முடியாது. இது சரியான தப்பு. நீதிமன்றத்தை அணுகலாம். நம்ம அடிப்படை உரிமை மீறப்படும் போது நீதிமன்றத்தை அணுகலாம். அதற்கான சட்டப்பிரிவு என்னன்னா 32 பயன்படுத்தி நம்மளுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் போது நம்ம நீதிமன்றத்தை அணுகலாம். இந்த சட்டப்பிரிவு தான் அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என்று அம்பேத்கர் சொல்லுவார். சட்டப்பிரிவு 32 தான் அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என்று அம்பேத்கர் சொல்லுவார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சட்டப்பிரிவு 32 பயன்படுத்தி நீதிமன்றத்தை அணுகலாம் நம்மளுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் பொழுது. மூன்றாவது பாயிண்ட் பாருங்க. அடிப்படை உரிமைகள் நடைமுறைக்கு வரும்பொழுது 6 உரிமைகள் பெற்றிருந்தன. இது சரியான தப்பு. இதுவும் தப்பு தான். நடைமுறைக்கு வரும்போது 7 உரிமைகளை பெற்றிருந்தது. அந்த 7 உரிமைகள் என்னென்னா, முதல் உரிமை சமத்துவ உரிமை. ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை. இரண்டாவது பாருங்க. இரண்டாவது சுதந்திர உரிமை. மூன்றாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நான்காவது சமயம் மற்றும் சுதந்திர உரிமை. ஐந்தாவது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஆறாவது சொத்துரிமை. ஏழாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சட்டப்பிரிவு 32. அடிப்படை உரிமைகள் நடைமுறைக்கு வரும்போது 7 உரிமைகளை பெற்றிருந்தது. ஆனால் தற்போது எத்தனை உரிமைகள் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 6 உரிமைகள் தான் இருக்கு. ஒரு உரிமை நீக்கப்பட்டது. அது எதுனா சொத்துரிமையானது நீக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்கான ஆன்சர் எதுனா 1 மட்டும்தான் சரி. ஆனா இங்க பாருங்க, ஆப்ஷன்ல பாருங்க 2, 3 தவறு. இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி 2, 3 தவறு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது கேள்வி: ஆங்கிலேயர்கள் தந்த பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் அடிப்படை உரிமை. ஆங்கிலேயர்கள் தந்த பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் அடிப்படை உரிமை. பிரிவு 18, அதாவது சரத்து 18. இதுதான் ஆங்கிலேயர்கள் தந்த பட்டங்கள் ஒழிப்பு. பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இந்த பட்டங்கள்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா ஆங்கிலேயர்கள் தந்த பட்டங்களை ஒழிக்க வேண்டும் என்று இந்த சரத்து 18 கூறும். இந்த 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறும். 17 தீண்டாமை ஒழிப்பை. 12 என்ன சொல்லும்? 12 அரசு என்றால் என்ன? அரசு என்பதை விளக்குவதுதான் இந்த 12. 16 என்ன? சம வாய்ப்புகளில் வேலை வாய்ப்புகளில் சம உரிமை. வேலை வாய்ப்புகளில் சம உரிமை பற்றி தான் இந்த 16 சொல்லுவோம். நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 18. நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 18. ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி: ஒரே குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தண்டிக்க கூடாது என்பதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஒரே குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தண்டிக்க கூடாது என்பதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. சரத்து 20 உட்பிரிவு 2. சரத்து 20 உட்பிரிவு 2. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் குற்றவாளிகளுக்கு கூட ஒரு சில பாதுகாப்புகளை வழங்குகிறது. ஓகேங்களா? நம்மளுடைய அரசியலமைப்பு குற்றவாளிக்கும் சில பாதுகாப்புகளை வழங்குகிறது. அதற்கான சட்டப்பிரிவு 20. இதுல உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னா,
ஒருவர் ஒரு குற்றத்திற்காக 2 முறை தண்டிக்க கூடாது என்பதுதான் இந்த சட்டப்பிரிவு சொல்லும். அடுத்து 4வது கேள்வி. கூற்று 1. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 46 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இது சரியான தப்பு. இது தப்பு. என்ன தப்புனா 46 திருத்தப்படல, 45 தான் திருத்தப்பட்டது. 45 திருத்தப்பட்டு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இது தப்பு. கூற்று 2 பாருங்க. இந்த சட்ட திருத்தமானது 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்தது. இது சரியான, இதுவும் தப்பு தான். 1976 அல்ல, 2002 86வது சட்ட திருத்தம். 2002 86வது சட்ட திருத்தம். இங்க என்ன கொடுத்திருக்கோம்? 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் நடந்ததுன்னு சொல்லியிருக்கோம். தப்பு. ஓகேங்களா? 45 திருத்தப்பட்டு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அதே போல 2002 86வது சட்ட திருத்தம் தான் செய்து இதனை அமல்படுத்தியிருப்பாங்க. அப்போ 2 கூற்றுகளுமே தவறுதான். ஓகேவா? 2 கூற்றுகளுமே தவறுதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. இது 2 சரியான சரிதான். பிரிவு 29 சரி, 30 கல்வி மற்றும் கலாச்சார உரிமையை பற்றி கூறுவது தான் இந்த 29 30. ஓகேங்களா? 2மே சரிதான். ஆப்ஷன் சி. 6வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கும். பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. சரியான சரி. பிரிவு 26 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கும் வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். இது சரியான தப்பு. இதற்கான உரிமை எதுனா பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் வந்து பிரிவு 27 சொல்லுவோம். அப்ப 26 என்ன சொல்லணும்னா சமய விவரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 28 என்ன சொல்லும்? மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அப்ப சரியானது எதுனா 1-4 தான் சரி. 1-4 தான் சரி. ஓகேங்களா? 7வது கேள்வி. கூற்று 1. 1976 ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. சொத்துரிமை நீக்கப்பட்டது. இது சரியான தப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு தான். 1976 ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அல்ல, 44வது. ஓகேங்களா? 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் சொத்துரிமை நீக்கப்பட்டது. சொத்துரிமையானது தற்போது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி 12 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இது சரியான சரி. ஓகேவா? கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. ஓகேங்களா? அப்போ கூற்று 2 மட்டும்தான் சரி. அதற்கான சட்ட திருத்தம் என்னன்னு பாருங்க. 44வது சட்ட திருத்தம் 1978. நோட் பண்ணிக்கோங்க. 1978 44வது சட்ட திருத்தம். அது செய்து எங்க வச்சிருக்காங்க? பகுதி 12 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைத்திருக்காங்க. ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து 9வது கேள்வி. பின்வரும் வழக்குகளில் பிரிவு 21 உடன் தொடர்பில்லாத வழக்கு. அப்போ நம்மளுக்கு பிரிவு 21 என்னன்னு தெரியணும். பிரிவு 21 என்னன்னு தெரியணும். பிரிவு 21 என்பது தனிநபர் சுதந்திரம். எனது தனிநபர் சுதந்திரத்தை பற்றி தான் பிரிவு 21 கூறும். சட்டப்பிரிவு 21. இது தொடர்பான நிறைய வழக்குகள் நடந்திருக்கு. அதனுடைய தொடர்புடைய வழக்குகள் என்னன்னு பாருங்க. ஏகே கோபாலன் வழக்கு 1950, மேனகா காந்தி விசஸ் இந்திய ஒன்றிய வழக்கு 1978, உன்னிகிருஷ்ணன் விசஸ் ஆந்திர மாநில வழக்கு இது 1993. இப்போ தொடர்பில்லாத வழக்கு எதுனா லூயிஸ் டி ராட் விசஸ் இந்திய ஒன்றிய வழக்கு. இதுதான் தொடர்பில்லாத வழக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 9வது கேள்வி. பின்வரும் சட்டங்களை ஆராய்க. பிணைக்கப்பட்ட தொழிலாளர் முறை சட்டம் 1976 சரியான சரி. தொழிற்சாலைகள் சட்டம் 1948 சரி. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1980
இது சரியான தப்பு. இது 1988. அதே போல குழந்தை தொழிலாளர் திருத்தச் சட்டம் 2016. இது சரியான சரி. அப்போ தவறானது எதுனா ஆப்ஷன் சி தான் தவறு. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தவறு. அடுத்து 10வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இங்கிலாந்தின் மகா சாசனம் 1615. ஆங்கில உரிமைகள் மசோதா 1770. இது சரியான தப்பு. இது 1689. அதாவது அடிப்படை உரிமைகளை பற்றிய சாசனங்கள் தான் இது. அடிப்படை உரிமைகளை பற்றி இங்கிலாந்துல 1925 மகாசாசனம் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே போல ஆங்கில உரிமைகள் மசோதா என்ற பெயர்ல அடிப்படை உரிமைகளை பற்றி இந்த மசோதா கூறும். 1689 வெளியிட்ட இந்த மசோதா கூறும். இது இரண்டுமே அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகின்ற ஒரு முக்கியமான குறிப்புகள் தான். இதுல ஒன்று மட்டும்தான் சரி. இங்கிலாந்தின் மகாசாசனம் 1615 இது சரி. ஆங்கில உரிமைகள் மசோதா தப்பு. அதற்கான ஆண்டு 1689. அப்போ ஒன்று மட்டும் தான் சரி. அடுத்து 11வது கேள்வி, பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத உரிமைகள், பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, சொத்துரிமை. இதுல பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல மூணுமே அடிப்படை உரிமைகள் தான். சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை. ஆனா சொத்துரிமை மட்டும் அடிப்படை உரிமை இல்லை, இது சட்ட உரிமை. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இது அடிப்படை உரிமையில தான் இருந்துச்சு. ஆனா அதை நீக்கி தற்போது சட்ட உரிமைகளை வைத்திருக்காங்க. பொருந்தாதது ஆப்ஷன் டி சொத்துரிமை. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. 12வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1. சிட்டிசன் எனும் சிவில் சொல்லானது கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சரியான தப்பு. லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் கிராம அரசில் வசிப்பவர். இதுவும் தப்பு. நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பு நாடு முழுவதும் நமக்கு இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது. இதுவும் தப்பு. நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. அப்போ மூன்றுமே தவறு தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. இது லத்தீன் சொல், நகர அரசில் வசிப்பவர், ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. 1. ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியும், ஆனால் குடியுரிமையை மாற்ற முடியாது. சரியான தப்பு. நாட்டுரிமையை மாற்ற முடியாது. நம்மளுடைய நாட்டு உரிமையை மாற்ற முடியாது. ஆனால் குடியுரிமையை மாற்றலாம். வேறு நாட்டுக்கு போய் ஒரு சில ஆண்டுகள் தங்கினா அங்குள்ள ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எக்காரத்து கொண்டு ஒருத்தவங்களுடைய நாட்டுரிமையை மாற்ற முடியாது. அவங்க எந்த நாட்டில் பிறக்கிறாங்களோ அவங்களுடைய பூர்வீகம் எதுவோ அதுதான் அவங்களுடைய நாடாக இருக்கும். இந்திய குடியுரிமை சட்டம் 1995. சரியான தப்பு. 1955. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தால் இதுவரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. இது சரியான தப்பு. 8 முறை. எத்தனை முறை? 8 முறை. ஆப்ஷன் பாருங்க. சாரிங்க, ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்கோம். மூன்றுமே தவறு தான். ஓகேவா, மூன்றுமே தவறு தான், சரி இல்லை. ஓகேவா. 14. புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பாராளுமன்றம். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாராளுமன்றம். 15வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். காஷ்மீர் 1948 இந்தியாவில் இணைக்கப்பட்டது. சரியான சரி. ஹைதராபாத் இணைப்பு ஆபரேஷன் போலோ என்ற நடவடிக்கையின் மூலம் இணைக்கப்பட்டது. இதுவும் சரி. ஹைதராபாத் காவல்துறையினுடைய நடவடிக்கையின் மூலம்தான் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அது எந்த ஆபரேஷன் பாருங்க, ஆபரேஷன் போலோ. சீனகாட் 1948 இந்தியாவில் இணைக்கப்பட்டது. இது சரியான தப்பு. 1949. அதாவது சுதந்திரத்திற்கு முன்பு நம்மளுடைய இந்தியா 565 மாகாணங்களாக இருந்துச்சு. சுதந்திரம் பெற்ற பிறகு இதில் 562, அது சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிடும். அதில் இந்தியாவுடன் 562 மாகாணங்கள் இணைந்துடும். 2 மாகாணங்கள் மட்டும் இணையாது. 3 மாகாணங்கள் இணையாது. அது என்னென்னா ஹைதராபாத், ஜீனகாத், காஷ்மீர். இதில் ஹைதராபாத் 1948 இணைந்துடும். ஜீனகாத் 1949 இணையும். காஷ்மீர் 1948 இணைந்துடும். ஹைதராபாத் இணைவு காவல்துறை நடவடிக்கையின் மூலம் ஆபரேஷன் போலோ என்ற நடவடிக்கையின் மூலம் இணைக்கப்படும். இதில் சரியானது பாருங்க, 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் எழுதிக்குங்க. 16. பின்வரும் கூற்றினை ஆராயவும். 1953 ஆந்திரா மாநிலம் உருவாக்கப்பட்டது. சரியான சரிதான். 1953 ஆந்திரா மாநிலம் உருவாக்கப்பட்டது. ஆந்திரா மாநிலம் உருவாக காரணமாக
பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்து தான் இறந்துருவார். இவருடைய போராட்டத்தின் மூலம் தான் ஆந்திர மாநிலம் உருவாகும். சரியானா சரிதான். 2 கூற்றுகளுமே சரிதான். ஆப்ஷன் பி 1, 2 சரி. இந்தியாவில் முதலாக உருவான மாநிலம், மொழி வாரியாக உருவான மாநிலம் இதுதான், ஆந்திரா தான். எந்த ஆண்டுன்னு பார்த்துங்க, 1953 உருவாகும். 1953 இதற்கு முன்பாகவே மாநிலங்களை பிரிக்க வேண்டும். அதாவது பிரிட்டிஷ் எப்படி ஆட்சி செய்வாங்கன்னா ABCD என்ற 3 கட்டமைப்பை பயன்படுத்தி தான் பிரிட்டிஷ் ஆட்சி செய்வாங்க. மொழிவாரி மாநிலம் பிரிட்டிஷுடைய ஆட்சி முடிஞ்சு இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு மொழிவாரியாக நம்மளுடைய மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும். மொழிவாரியாக அல்ல, மாநிலம் பிரிக்கப்பட்டு ஆளப்பட வேண்டும் என்ற கருத்து நிலவும். அதனால நிறைய கமிஷன் அமைப்பாங்க. தார் கமிஷன், ஜேவிபி கமிஷன், இது போன்ற நிறைய கமிஷன்லாம் அமைப்பாங்க. இவங்க எல்லோருமே என்ன சொல்லிடுவாங்க, மொழிவாரி மாநிலம் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 1953 தான் ஆந்திரா மொழிவாரி மாநிலமாக முதல் மாநிலமாக உருவாகும். அதற்கு காரணமாக இருந்தவர் யார்? பொட்டி ஸ்ரீராமுலு. ஓகேங்களா. 17வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டன. 1956 14 மாநிலங்களும் 5 யூனியன் பிரதேசங்களும் இருந்தன. இதில் சரியானதை தேர்ந்தெடுக்கும். 1 மட்டும்தான் சரி. 2ல் என்ன தவறுனா 5 யூனியன் பிரதேசங்கள் அல்ல, 6 யூனியன் பிரதேசங்கள். 6 யூனியன் பிரதேசங்கள். அதாவது 1948 தார் கமிஷன் அமைப்பாங்க. மொழிவாரி மாநிலம் பிரிக்க தார் கமிஷன் அமைப்பாங்க. இது என்ன சொல்லணும்னா மொழிவாரி மாநிலம் பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாதுன்னு பரிந்துரை செய்யும். அதே போல 1948 அதே ஆண்டுல ஜேவிபி கமிஷன் அமைப்பாங்க. இதுவும் மொழிவாரி மாநிலம் அமைக்கக்கூடாதுன்னு பரிந்துரை சொல்லிடும். ஆனா 1953 நம்மளுக்கு ஆந்திர மாநிலம் உருவாகும். பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதத்தின் காரணமாக ஆந்திர மாநிலம் உருவாகிடும். அதனால என்ன வந்துடும், மொழிவாரியாக மாநிலம் பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுருவாங்க. இதனால ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பாங்க. 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவின் மூலம் தான் மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்படும். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். 1956 நவம்பர் 1 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்படும். அந்த 3 பேர் கொண்ட குழு என்ன பண்ணுன்னா மொழிவாரி மாநிலம் பிரிக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை கொடுக்கும். அதன் மூலம் 1956 நவம்பர் 1 14 மாநிலமாகவும் 6 யூனியன் பிரதேசமாகவும் இந்தியா பிரியும். இந்த கேள்வி பாருங்க, 1 மட்டும்தான் சரி, 5 யூனியன் பிரதேசம் கொடுத்துருக்கோம், அது தப்பு. ஓகேங்களா. இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, தற்பொழுது இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உண்டு? தற்பொழுது இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள்? 8. ஆன்சர் ஆப்ஷன் பி 8 யூனியன் பிரதேசங்கள். என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சவங்க. 19வது கேள்வி. மொழிவாரி மாநிலங்களை அமைக்க 1948 ஆண்டு அமைக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர்களில் இல்லாதவர் யார்? இப்பதான் சொன்ன ஜேவிபி குழு. இது ஜேவிபி கமிஷன். அதாவது ஜவஹர்லால் நேரு, பட்டேல், வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இவங்க 3 பேர் தான் ஜேவிபி குழு கமிஷன்ல இடம்பெற்றவங்க. இல்லாதவர் டாக்டர் BR அம்பேத்கர் இருக்க மாட்டாரு. ஓகேங்களா. இது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1948 அமைக்கப்படும். இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா மொழிவாரியாக மாநிலத்தை பிரிக்க கூடாது, நிர்வாக அடிப்படையில பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஜேவிபி கமிஷன் சொல்லும். அடுத்து 20வது கேள்வி. பின்வரும் கூற்றினை ஆராய்க. மொழிவாரி மாநிலம் பற்றிய ஆலோசிக்க SK தார் தலைமையில் 1948 ஆணையம் அமைக்கப்பட்டது. சரியான சரிதான். மொழிவாரி மாநிலங்களை பிரிப்பதற்காக தார் கமிஷன் ஆதரவு அளித்தது. இப்பதான் முன்னாடி சொன்னேன். தார் கமிஷன் ஆதரவு அளிக்காது, மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்க கூடாதுன்னு தான் சொல்லும், நிர்வாக அடிப்படையில் தான் பிரிக்கணும்னு சொல்லும். ஜேவிபி கமிஷனும் அதான் சொல்லும், தார் கமிஷனும் அதான் சொல்லும். ஜேவிபி கமிஷனும் அதான் சொல்லும், தார் கமிஷனும் அதான் சொல்லும், மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கக்கூடாது, நிர்வாக அடிப்படையில் தான் பிரிக்கணும். ஆனால் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1948. இது சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் கே 1 மட்டும் சரிதான். இன்னும் டெப்தா சொன்னோம்னா தார் கமிஷன் 1948 ஜூன் மாதம் அமைப்பாங்க, டிசம்பர் மாதத்தில் அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. 1948 ஜூன் மாதத்தில் கமிட்டி அமைப்பாங்க, டிசம்பர் மாதத்தில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் எழுதிக்கோங்க.
அடுத்து 21வது கேள்வி பாருங்க. எந்த உறுப்பில் ஆணும் பெண்ணும் சம ஊதியம் பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? உறுப்பு 39. உறுப்பு 39. இது 39 எல்லாமே அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது 36லிருந்து 51 வரை அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி தான் கூறும். 39 ஓகேங்களா. 39 ஒரு சில முக்கியமான சட்டப்பிரிவுலாம் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. 39 என்ன சொல்லணும்னா இலவச சட்ட உதவி மற்றும் சமமான நீதி. 39 அதே போல 39 என்ன சொல்லணும்னா 39 ஆரோக்கியமான சூழலில் குழந்தைகளை வளர்த்தல். 42 என்ன சொல்லணும்னா பெண்களுக்கு பேறுகால விடுப்பு. பெண்களுக்கு பேறுகால விடுப்பு மற்றும் சலுகைகளை பற்றி 42 சொல்லும். 40 ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லும். 40 கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லும். 44 பொது சிவில் சட்டம். 44 பொது சிவில் சட்டத்தை பற்றி சொல்லும். 45 என்ன சொல்லும்? 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி. இதை திருத்தி தான் 21(a) தொடக்க கல்வியா வைத்திருப்பாங்க. அதே போல 48 என்ன சொல்லும்னா கால்நடை பராமரித்தலை பற்றி சொல்லும். 48 கால்நடை பராமரித்தலை பற்றி சொல்லும். இதெல்லாம் முக்கியமான ஒரு சட்டப்பிரிவுகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல உள்ள சட்டப்பிரிவுகள். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போலாம். 22 அட்டவணை சாதியினர் மற்றும் பழங்குடியினர் எந்த நெறிமுறை உறுப்பால் காக்கப்பட வேண்டும்? பிரிவு 44. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 44. அடுத்து 23வது கேள்வி. 23வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரத்து 1. இந்தியா பல மாநிலங்களில் கூட்டு இணைப்பாகும். இந்தியா பாரதம் என்ற பெயராலும் வழங்கப்படுகிறது. சரிதான். ஓகேங்களா. சரத்து 2. புதிய மாநிலங்களை சேர்த்தல் மற்றும் அல்லது நிறுவுதல் பற்றி கூறுகிறது. சரத்து 2 என்ன சொல்லுது? புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது நிறுவுதலை பற்றி கூறுகிறது. சரத்து 3 பாருங்க. புதிய மாநிலத்தை உருவாக்குதல், பரப்புகள், எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றுதல் பற்றி சரத்து 3, அதாவது சட்டப்பிரிவு 3 கூறுகிறது. சட்டப்பிரிவு 4 எவ்வாறு என்ன சொல்லுதுன்னா எவ்வாறு புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம் என்ற வழிமுறையை எடுத்து கூறுகிறது. இங்கு 4 சட்டப்பிரிவுகளும் சரியா கேட்டிருக்காங்க. சரிதான், அனைத்தும் சரிதான். இது 4மே மாநிலங்களை பற்றி கூறுகிறது. மாநிலங்களை உருவாக்குதல், அதாவது சட்டப்பிரிவு 1, 2, 3, 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 24வது வழிகாட்டி நெறிமுறை கொள்கைகளை எந்த வகையான சட்டங்கள் மூலம் கட்டாயமாக்க முடியாது? அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த வகையான சட்டங்கள் மூலம் கட்டாயமாக்க முடியாது? நீதிமன்ற வழக்குகள். ஓகேங்களா, நீதிமன்ற வழக்குகள் மூலம் கட்டாயமாக்க முடியாது. 25 ஊராட்சி மன்றங்களை வலுப்படுத்தவும் சுயாட்சி அமைப்பாக மாற்றவும் எந்த உறுப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது? ஆல்ரெடி சொல்லிட்டேன். 40 ஊராட்சி மன்றங்கள், அதாவது கிராம பஞ்சாயத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? உறுப்பு 40. 26 இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் எது? இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இதயம் மற்றும் ஆன்மா என்று எந்த சட்டப்பிரிவை அம்பேத்கர் சொல்லுவார்? சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்பின் மகா சாசனம் எது? பகுதி 3 தான் மகா சாசனம் சொல்லுவாங்க. பகுதி 3. ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல 27 பாருங்க. அரசியலமைப்பின் அவசர நிலையின் போது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள். அவசர நிலையின் போது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள் 20, 21. 20, 21. 28வது கேள்வி பாருங்க. அடிப்படை கடமைகளை பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு. அடிப்படை கடமைகளை பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு ஈஸ்வரன் சிங் குழு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈஸ்வரன் சிங் குழு. 29 இந்திய அரசியலமைப்பில் எந்த அடிப்படை உரிமைகளில் தீண்டாமை பற்றி கூறப்பட்டுள்ளது?
தீண்டாமை பற்றி கூறப்பட்டுள்ளது. சுதந்திர உரிமையா, சமத்துவ உரிமையா, சுரண்டலுக்கு எதிரான உரிமையா, சமய சுதந்திர உரிமையா? சமத்துவ உரிமை. இதுல தான் தீண்டாமை பற்றி கூறும். சமத்துவ உரிமை. 30 ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 கேள்வியிலே இதை பற்றி நிறைய சொல்லியிருப்போம். 30வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? சோவியத் யூனியன், முன்னாள் சோவியத் யூனியனிலிருந்து தான் நம்ம பெற்றிருக்கோம். 31 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் எந்த பகுதியை சேர்த்தது? எந்த பகுதியை சார்ந்தது? பகுதி 4 பகுதி 4 அதாவது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள். அடுத்து 32வது கேள்வி பாருங்க. எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் ஆகின? பிரெஞ்சு புரட்சி கேட்டிருக்காங்க. 1789. 1789 ஆப்ஷன் பி. 33வது பாருங்க. அடிப்படை கடமைகள் எத்தனாவது திருத்தத்தின் வாயிலாக அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன? 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு? 1976. இந்த சட்ட திருத்த குறு அரசியலமைப்பை சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்போம். குறு அரசியலமைப்பு. இது யார் பிரதமராக இருக்கும்போது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது? கமெண்ட்ல சொல்லுங்க. யார் பிரதமராக இருக்கும்போது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது? 34வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது அல்லது எவை சரியானவை? அடிப்படை கடமை பற்றி விளக்கியுள்ள பகுதி. பகுதி 4 சரியான சரிதான். பகுதி 4 ஈஸ்வரன் சிங் குழு 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது. சரியான சரிதான். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் 10 அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன. இதுவும் சரிதான். அடிப்படை கடமைகள் குடிமக்களுக்கு மட்டுமே, வெளிநாட்டவர்களுக்கு இல்லை. இதுவும் சரியான சரிதான். ஆன்சர் பாருங்க. அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. 35 ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இந்திய குடியுரிமையை பெற முடியும். இயல்புரிமை. குடியுரிமை பற்றிய சட்டப்பிரிவு எது? பகுதி 2 5-11. சட்டப்பிரிவு 5-11 குடியுரிமையை பற்றி கூறும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. பிரிவு 5-11. பகுதி 2. 36 கீழ்காண்பவனவற்றில் அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. கீழ்காண்பவனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. கர்நாடகாவிலிருந்து கேரள பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல். இது அடிப்படை உரிமையா? ஆமா, அடிப்படை உரிமை. அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதெல்லாம் ஆபத்தான முறையில் வேலை செய்தல் இதெல்லாமே சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது அடிப்படை உரிமையில சேரும். கிறிஸ்துவ சமய குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். இது சமய உரிமை. இதுவும் அடிப்படை உரிமையில சேரும். ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல். இதுவும் அடிப்படை உரிமை, சமத்துவ உரிமையில சேரும். அப்ப 3மே சரிதான். ஓகேங்களா? பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். இது அடிப்படை உரிமையானா? இல்ல, இது சொத்துரிமை. இது சொத்துரிமை. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? உதாரணம் இல்லை. அடிப்படை உரிமைக்கு உதாரணம் இல்லை. எது? ஆப்ஷன் டி. 37 பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. குடியுரிமை என்ற சொல்லுக்கு அர்த்தம் எங்கும் வரையறுக்க. குடியுரிமை என்ற சொல்லுக்கு அர்த்தம் அரசியலமைப்பில், அந்த வார்த்தையை விட்டுட்டோம். அரசியலமைப்பில் எங்கும் வரையறை தரப்படவில்லை. இங்க எழுதிக்கங்க. அரசியலமைப்பில் எங்கும் வரையறை தரப்படவில்லை. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்டது. சரி, இதுவும் சரிதான். ஓகேங்களா? அரசியலமைப்பில் எங்குமே சொல்லலை குடியுரிமையை பற்றி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 5 முதல் 11 வரை உள்ள விதிகள் குடியுரிமையை பற்றி கூறுகிறது. இதுவும் சரிதான். விதி 10 குடியுரிமை குறித்த சட்டங்களை இயற்ற பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது.
இது சரியான தப்பு. விதி 11 தான் குடியுரிமை குறித்த சட்டங்களை இயற்ற பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் தருகிறது. விதி 11. விதி 11. ஆன்சர் பாருங்க. 1 2 3 சரி, 4 தப்பு. 1 2 3 சரி, 4 தப்பு. 38வது கேள்வி. நமது அடிப்படை கடமைகள் டேஷில் இருந்து பெறப்பட்டது. நமது அடிப்படை கடமைகள் எங்கிருந்து பெற்றோம்? ரஷ்ய அரசியலமைப்பு. ஆல்ரெடி இந்த கேள்வி பார்த்துட்டு இருப்போம். ஆமாம், ஆல்ரெடி இந்த கேள்வி நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். சோவியத் யூனியன் சொல்லியிருப்போம். அதாவது ரஷ்ய அரசியலமைப்பு. ரெண்டுமே ஒன்று தான். அடிப்படை கடமைகள் எங்கேருந்து பெற்றிருக்கோம்? ரஷ்ய அரசியலமைப்பு. அவ்வளோதான் நண்பர்களே. 38 கேள்வி பார்த்துருக்கோம். டெஸ்ட் 2ல் நம்ம 38 கேள்விகள் பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனை கேள்வி ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே போல் நீங்கள் எதனா என்கிட்ட கேட்கணுன்னா, டவுட்ஸ் இருந்தால், இல்லை இதில் எதனா தவறு இருந்தால் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். அதே போல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. லைக் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.